கைஸ் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து வாகமானை சுற்றி பார்க்க காஸ்ட் வைஸ் எவ்வளோ ஆச்சு, எத்தனை நாள் ஸ்டே பண்ணோம், எந்தெந்த இடம்லாம் சுற்றி பார்த்தோன்றத ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் வாகமான் பிளான் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு எத்தனை பேர் நிக்கிறாங்க சாரோடி இங்க இருந்து இன்னும் ஒரு 3:30 ஹவர்ஸ்ல ரீச் ஆயிடும். கோட்டையம் ரீச் ஆயிடும். For your kind attention, please. Train number 126. Now, பாத்தீங்கன்னா 126. மார்க்கெட் ஜங்ஷன் கரெக்டா டைம் 12:33 தான் நம்ம வந்த ட்ரெயின். ட்ரெயின் கிளம்பிடுச்சு. இப்போ பாலக்காடு விட்டு அடுத்து திருச்சூர், அடுத்தது கோட்டயம் தான். ஒரு 3 ஹவர்ஸ் கரெக்டாக அதிலே ரீச் ஆகிடும். கரெக்டாக இப்போ எர்ணாகுளம் வந்திருக்கோம். எர்ணாகுளத்தில் சரியான மழை. சரியான மழை இல்லை, ஓரளவுக்கு மழை. சம்முன்னு இருக்கு கிளைமேட்டு. ஆனால் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா லைட் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம பார்க்கலாம், போயிட்டு வேடிக்கை மட்டும் பார்த்து வர வேண்டியதான். கரெக்டாக வந்து எர்ணாகுளம் இருந்துச்சுன்னா சரியான மழை. பார்த்தாலே தெரியும் போட்டுருக்கு. மழை இங்கெல்லாம் மழைங்க, நல்ல மழை தான். எனக்கு தெரிஞ்சு வாகமான் போயிட்டு தான் தங்கியிருப்போம்னு நினைக்கிறேன். மழை உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மஞ்சள் போட இல்லைங்க, ஸ்டேஷனே முடிய வருது வருது. கோட்டயம்ல இறங்கிட்டோம். கோட்டயம்ல இருந்து இப்போ டிராவலர் வச்சு வாகமான் ட்ரெயின் கிளம்பிடுச்சு. கிளம்பிட்டோம். பாருங்க ஆண்டியை திரும்பி பார்க்குறான். இதுதான் பார்த்தீங்கன்னா வளப்பலாம் 5 வளப்பலாம் கோட்டயம் ரயில்வே ஸ்டேஷன் என்ட்ரன்ஸ். வந்து டைம் 4:45. பக்கத்துலேயே ஒருத்தர் டீ எடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. மழை பேசுறது பார்த்தீங்கன்னா ஒரு டிராவலர் ஒன்று புக் பண்ணியிருந்தோம். கோட்டயம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வாகமானுக்கு வந்துருச்சு. நிற்கிது பாருங்க, ஒயிட் கலர். பாய்ஸ் கோட்டயம் ரயில்வே ஸ்டேஷன் நல்லா இருக்குல்ல. எப்போ சீசன் இது? அவன் ரொம்ப டிராவலர் வந்துருச்சு. எடுத்து சாப்பிட்டு அப்படியே
டீ குடிக்கிறதுக்காக நிப்பாட்டி இருக்கோம். மாம்பழம் வண்டி, மாம்பழம் தான் தம்பி. வேணாம் வேற மாதிரி ஆயிட போகுது. பென்ஸ் வண்டி பாத்தீங்களா? பென்ஸ்ல வந்திருக்கோம். ஒரு ஹாஃப் அன் ஹவர்லாம் ஒரு 1 ஹவர்ல ரீச் ஆயிடும். இதுல போற வழியில ஒரு ஃபால்ஸ் ஒரு காமிக்க நல்லாவே விழுந்துருச்சு. இன்னும் நான் வாகமான் போல போயிட்டு தான் இருக்கோம். போயிட்டு இன்னொரு 1 ஹவர்ல போயிடும். கிளைமேட் பயங்கரமா இருக்கு. எல்லாம் மழை கொட்டுது. இப்போ பயங்கரமா இருக்கு. என்டர் ஆயிட்டோம்னு நினைக்கிறேன். வேறு பிரிட்ஜ் ஒன்று இருக்கு. கிளாஸ் ஹில்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஃபுல்லாக வந்து வீட்டுக்குள்ள பூட்டி வெட்டி போட போறேன். பாத்தீங்கன்னா ஒரு ஃபால்ஸ் வந்துருக்கோம். சின்ன ஃபால்ஸ் இருக்கு. எல்லாம் விடிஞ்சிருச்சு. என்ன இருக்கணும் இது ஃபுல்லாவே வந்து ரப்பர் மரம் தான் இருக்கு. இந்த சர்ச்சு பாருங்க, செம்மையா இருக்கு. இது ஒரு ஃபால்ஸ் செம்மையா இருக்குல்ல. கேரளானா கேரளா தாங்க. இப்போ பாருங்க, கரெக்டாக இப்போ 7 மணி ஆகுது. சூரிய வெளிச்சத்தையே பார்க்கல. நான் அப்படியே நடந்து போவோம். அடர்ந்த காடு, காட்டுக்கு நடுவில் ஃபால்ஸ்லேருந்து தான் வந்துட்டு இருக்கோம். வீடெல்லாம் செதுக்கியிருக்காங்க, பயங்கரமா இருக்கு. எங்க போயிட்டு இருக்கோம்? ஆனா ஆள் இருக்காங்களா இல்லையான்னு தான் தெரியல. எவ்வளவு தூரம் போறோமோ அவ்வளவு தூரம் திருப்பி நடந்து வரணும். ஆமா வந்து சோப்பு வாங்க போயிட்டு இருக்கோம். வீடெல்லாம் இருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும். உள்ள இருக்கு, மேல இருக்கு. மெயின்ல தான் வீடு இல்லை, அங்க இருக்கு பாரு. நல்லா இருக்கு பாருங்க, ஓட்டு வீடு. இந்த வீட்டிலலாம் ஆள் இருக்காங்களா இல்லையானே தெரியல. நைட்லலாம் வர முடியாது போல இருக்கு. அப்பார்ட்மெண்ட் ஏரியா மாதிரி இருக்கும் போலயா. ஆமா, அந்த வீட்டுக்கு பாதை இருக்கும். ஏய் இதோ தாண்டா இருக்கு. எங்க? ரொம்ப நாளா நடக்க முடியல. இதோதான், அதான் அங்க தெரியுது. இறங்குறோம், திரும்ப ஏறணும். ஆமா ஆமா, ஸ்லோப்பு. அங்க வெள்ளை கலர்ல காயுது இல்ல, துணின்னு நினைப்பீங்க. நாங்களே அப்படிதான் நினைச்சோம். ஆக்சுவலா துணி இல்லை, ஃபுல்லா ரப்பர். எப்படி இருக்கு பாருங்க.
வீட்டு மாதிரி இருக்கு. கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு 500 மீட்டர் வந்துருக்கும். இங்கதான் கடை இருக்கு, இங்கதான் அரை நிக்கிறாங்க. கிலோமீட்டர் கிட்ட. அரை கிலோமீட்டர் வந்ததுக்கு அப்புறம் தான் கடை ஏன்டா இருக்கு. அப்புறம் வரீங்க? இருங்கடா. ஒரே ஒரு கஷ்டம் என்னன்னா, இங்க கடைங்க பக்கத்து பக்கத்துல இல்லை. நம்ம ஊர் மாதிரி தெருவுக்கு 2 கடை இருக்கும் நம்ம ஊர்ல. இங்க அப்படி இல்லை. பஸ் ஸ்டாப்னு நினைக்கிறேன் இது. பஸ் ஸ்டாப். கடைக்கு வந்துட்டோம். வெளியே வந்து டீ கடை, பஸ் வந்து மளிகை கடை. நல்லா ஆயில் வச்சுட்டு கொடுத்தா செம்மையா இருக்கும். பேரு மர்மலா வாட்டர் ஃபால்ஸ். அங்கே தான் போக போகிறோம். வந்துட்டு இருக்கோம். மழை வந்துருச்சு. இந்த ஓடிட்டு இருக்கோம் பாருங்க. ஏட்டியை இழுத்து முடிச்சுட்டு வரியா? நாய் வேற பறக்குது. இந்த ஹோட்டல் தான் சாப்பிட்டோம். சாப்பாடு ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. இருந்தாலுமே நம்ம ஊர் மாதிரி இல்லை. கிளைமேட் மட்டும் பாருங்க. கூட நினைச்சோம் ஃபுல்லா ரெயினா இருக்குன்ட்டு, ஆனா சரியான கிளவுடு. பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு. இன்னும் கொஞ்சம் தூரத்துல போயிடும். ஃபுல்லா சாகா இருக்கு. சரியான கிளைமேட். பயங்கரமா இருக்கு. பார்த்தீங்கன்னா முருகன் மலை நினைக்கிறேன். போர்டு காமிக்கிறேன் பாருங்க. முருகன் மலை சிதம்பரம். ஐயோ பயங்கரமாக இருக்குது. சீரியஸாகவே வாகமான் வரலாம், தாராளமாக வரலாம். அதை ஏற ஆரம்பிக்கிறோம். பீரோவில் துணி மாட்டிருக்கு பாருங்க. பயமாக இருக்கு. அப்படியே வாங்க, மேலே எவ்வளோ தூரம்னு தெரியல, போய் பார்ப்போம். அவங்களை எடுக்காதீங்க. இதுதான் அந்த முருகன். மழைக்கும் டீக்கும் பயங்கரமா இருக்கு. மிஸ்டர் தானா சிங், மிஸ்டர் தானா சிங் போய் உங்க வந்து எடுத்துனாங்க. அவருடைய தண்ணி இங்கே கழுவு போறாங்க. வெடி கழுவு ட்ரீட்மெண்ட் போறாங்க. நீங்கள் வாகமான் சரௌண்டிங்கில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வந்துட்டு ரூம் ஏதாச்சும் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு ரூமை ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளஸ் வந்து நாளையும் இருக்கு.
ஏய் பேச தெரியாது. அங்க தெரியுது இல்ல, அதான் நாங்க தங்கியிருந்த ரிசார்ட். லொக்கேஷனும் பயங்கரமா இருக்கு. நீங்க யாராச்சும் வாகமான் வந்தீங்கன்னா இந்த ரிசார்ட் ட்ரை பண்ணலாம். நாங்க வந்து ஒரு அரௌண்ட் ஒரு 6000க்கே வந்துட்டு நாங்க இங்க புக் பண்ணிட்டோம். இது வாகமான் டவுனை விட்டு கொஞ்சம் அவுட்ரு. நீங்க டவுன்ல ஸ்டே பண்றீங்கன்னா உங்களுக்கு இந்த காஸ்ட் வைஸ் அதிகமாகும். நீங்க இந்த மாதிரி அவுட்டர்ல ட்ரை பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். லொக்கேஷனும் நல்லா இருக்கு. ஆக்சுவலா இது ஹில்ஸ் மேல இருக்கும். அப்போலாம் இருந்து நீங்க எந்த ஒரு டிரான்ஸ்போர்ட் வசதி எதுவுமே இருக்காது. நீங்க வந்து ஒரு வேன் இல்லைன்னா ஒரு டிராவலர் மாதிரி எடுத்துட்டு வந்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். நைட்லாம் செம்ம மழை வாகமான்ல. பாருங்க, ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா சரியான ஒரு ஸ்லோப்பு ஏறிட்டு இருக்கோம். ஃபுல்லாக இங்கே ஃபுல்லாக ஏலக்காய் தான் இருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே இருக்குல்ல எல்லாம் ஏலக்காய் செடி. சரியான ஒரு மேடாக இருக்கு. ஏறிட்டு இருக்கோம், கடைக்கு போயிட்டு இருக்கோம். இப்போதான் லைட்டாக சூரிய வெளிச்சமே தெரியுது. முன்னாடி வரைக்கும் மழை பெஞ்சிட்டு இருந்தது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா தேயிலை பூலாம் வச்சிருக்கு. பயங்கரமா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டர் வந்ததுக்கு அப்புறம் ஒரு கடையை கண்டுபிடிச்சிட்டோம். இதுதான் ஒரு மெயின் ஜங்ஷன் நினைக்கிறேன். கோட்டயம், பாலா, வாகமான். இந்த பக்கம் மூணார், தேக்கடி, கட்டப்பம். பயங்கரமா இருக்குல்ல. போனால் கோட்டயம், வாகமான். இந்த பக்கம் போனால் தேக்கடி, மூணார். கடை இந்த பன் பாக்கெட் பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ். சின்னதான் இதுக்குள்ளேயே வந்துட்டு கண்ணன் தேவன் டீ பிடி இருக்கு தெரியும் நமக்கு. சிஎஸ்கே கண்ணன் தேவன் டீ பிடி, சிஎஸ்கே பொடி பிடி. வியூவை பாருங்க, பயங்கரமா இருக்கு. மேகம் வந்து அப்படியே மலையில மூடுது. செம்மையா இருக்குல்ல. ஒரு நாய் என்ன ஸ்பீட்ல ஓடுது பாருங்க. மரண பயத்துல ஓடிட்டு இருக்கு. போற வழியில வந்து பாத்தீங்கன்னா ஜீப் சவாரி போலாம் அப்படின்றதுக்காக ஜீப் வாடகைக்கு எடுக்க வந்திருக்கோம். ஜீப் சவாரி வந்து புக் பண்ணியாச்சு. கரெக்டா வாகமான் டவுன். என்ன டிரைவர் என்ன நம்பர் வேணா தரேன். நம்பர் இதில் நீங்கள் வாகமான் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. நம்பர் இது இருக்கு. வாகமான் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க, பக்கவா இருக்கும். எவ்வளோ நேரம் ஆச்சுக்கா டிராவலு? 3 மணி நேரம். 3 மணி நேரம் டிராவலு. எத்தனை பிளேஸ்? 4 பிளேஸ். அதுல 4 இடம். வியூ பாயிண்ட் மாதிரியா? ஆமாமா, அது 2 இடம் பக்கத்துல. ஓகே, அது இல்லாம ரிவர் கிராசிங் ஒன்று. ஆமா. ஓகே ஓகே. மொத்தமா வந்து 4 ட்ரெக்கிங் போற இடம் மாதிரி, ஒரு 3 வியூ பாயிண்ட், ஒரு ரிவர் கிராசிங். பயங்கரமா இருக்க போகுது, வாங்க பார்ப்போம். அதுதான் நம்ம வந்த வேணு. இது வந்து இன்னொரு ஜீப். ட்ரெக்கிங் கிளம்பிட்டோம். கொல்ல போறாங்க கூட்டு போய் முடிச்சு விட போறாங்க. பாப்போம், போயிட்டு பாப்போம். தாங்க அந்த ஸ்பீக்கர் இல்ல. கிளம்பிட்டோம்.
ஒரு பைட்டி பயந்துல கொண்டு வைப்போம். பாத்துங்க சிகரெட்டு அக்கா, பாத்துங்க தானா சிங் சிகரெட். இந்த வீடியோ வந்து உங்க ஒய்ஃபுக்கு, தானா சிங் ஒய்ஃபுக்கு இந்த வீடியோ போவோம். ட்ரெக்கிங் கிளம்பிட்டோம். போடு போடு அவரு அண்ணா டிரைவர் அண்ணன் அவர்தான் எங்கள் கடவுள் இன்னைக்கு சேஃபா கூட்டு போய் சேஃபா கூட்டு வந்துருவாரு. இதான் வந்து டவுன், வாகமான் டவுன். கரெக்டா சாமிலாம் கொடுத்துருங்க. ஆமா கொண்டு போய் தள்ள போறோம். இங்க போயிரு விக்கி கிளம்பியாச்சு. இருக்கு சீட் பெல்ட்டும் இருக்கு. சீட் பெல்ட் போடல. ஆக்சுவலா இது மழை இல்லை. இல்ல இல்ல பார்த்தா வரேன் இங்க போறா முட்டா. வாடா இப்போ வந்துருக்கோம். டீசல் ஃபில் பண்ணிட்டு அப்படியே மேலே இறங்கி பண்ணிட்டு வரும்போது இந்த வழியால தான் போறாங்க. மழை வேற பெய்ஞ்சிட்டு இருக்கு. பயங்கரமா இருக்கும். மழை வேற பெய்யுது. வீடு கலப்பாரு முன்னாடி உட்காந்துட்டேன். ட்ரெக்கிங் போறோம். என்ன ஓரளவு நல்லா இருக்கு. நான் போக போகலாம் தெரியும் எப்படி இருக்கு. ஏட்டா அந்த சின்ன தக்கலையை விட்டு நடக்கிறாரு. ஓட்டுறாரு. இதுலேருந்து ட்ரெக்கிங் ஸ்டார்ட். ஃபுல்லா ஆஃப் ரோடு தான். இதுக்கப்புறம் ஒரு இடத்துக்கு டீ குடிக்கலாம்னு வந்திருக்கோம். அப்புறம் டீ குடிச்சுட்டு அப்படியே கண்டினியூ பண்ண வேண்டியதான். என்ன ஒரு பயம்னா மழை வேற இருக்கு. நார்மல் டைம்லயே வந்துட்டு பயமா இருக்கு. ஆனா சேட்டா எந்த பயமும் இல்லாம ஓட்டி விட்டு எக்ஸ்பீரியன்ஸ் தெரியல சுத்தமா. போயிட்டு ஒரு டீ மட்டும் குடிச்சிட்டு அங்க 4 பேரு எங்களுக்கு பயம் கிடையாது. முடிச்சுட்டு இடம் வந்து சும்மா டீ ஒரு ஷாப்பிங் மாதிரி. ட்ரெக்கிங் அப்புறம் தான் ட்ரெக்கிங் ஸ்டார்ட் ஆகும். ஃபுல்லாக வந்து இப்போ டீ குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். இதுக்கப்புறம் தான் ட்ரெக்கிங்கே இருக்கு. சம்பவமே இதுக்கப்புறம் தான் இருக்கு. ஒரு வழி
அவன்கிட்ட கொஞ்சம் கம்மியா அப்புறம் தான் ஃபுல்லாக ஆஃபர் தான். சீர சகஜமாக இருக்கு. கூட இருக்குமான்னு தெரியல. ஓட்டி ஓட்டி பழகிருக்கோம். நம்ம ஓட்டுறோம் அப்படின்னா கண்ட்ரோல் வராது. அவங்களுக்கு கரெக்டாக போயிட்டோம். கரெக்டாக வழியால உள்ள அப்படியே டச் பண்ணுங்க கண்ணாடி. சொன்னாரு இல்ல எங்க டிரைவர் கேட்டா நான் தான் வரேன். இல்ல இல்ல நான் நடந்து கேட்டேன். இடுக்கி டேம் வியூன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க. இது இடுக்கி இல்ல, இது இடுக்கு. இடுக்கி டேம் வியூ. இந்தா இடுக்கி டேம் இந்தா தெரியுது. ஏய் பாருடா, அங்கிட்டு பாருடா, தெரியுது பாருடா, டேம் தெரியுது பாருடா. டேம் தெரியுது. யாரெல்லாம் வந்துட்டு நல்லவனும் அவங்க கண்ணுக்கு மட்டும் டேம் தெரியும். அவனுக்கு மட்டும் தான் தெரியும். இது வந்து இடுக்கி டேம் வியூ இந்த இடம். ஆனா டேம் தெரியல. ஏய் அங்க தெரியுதுடா, தெரியுதா உங்களுக்கு? ஏய் அங்க தெரியுது பாருடா டேம். இங்க பாருங்க எல்லாம் தெரியுது. அங்க தெரியுது பாருங்க. கீழே மேல பாருடா டேம், கீழே பாக்காதடா. ஜீப் போறத பாருங்க. வண்டி கண்ட்ரோல்லாம் இல்ல. போஸ்ட் கரெக்ட்டா அந்த டயர் அங்க எடுக்குறாரு. சும்மால. சாரி गाइस. சாரி गाइस, ஸ்லிப் ஆயிருச்சு. ஆமா பிரவீன், மழை இல்ல. गाइस சவாரி முடிச்சிட்டு வந்துட்டோம். ஆகாஷே ரைட். வந்து ரிவர் கிராசிங்னாங்க. கிராசிங்லாம் இல்லை, இது எண்டு. மழை பெஞ்சிருக்கு, அதுக்கு செம்ம தண்ணி போகுது பாருங்க. இந்த பக்கத்துல இருந்து ஒரு எல்லாமே இடுக்கி டேம் தான் போகுது. ஏய் குணா அப்படியே அந்த டேம் அப்படியே இடிச்சிட்டு போகுது இந்த தண்ணி ஃபுல்லா. டேம் இல்ல, சாரி, சின்ன ஃபால்ஸ். தண்ணி கம்மியா வரும் நாங்க, ஆனா இப்போ மழை பெஞ்சிருக்கிறதுனால அதிகமா வருது. பாருங்க அட்வென்ச்சர்ல இறங்குறாங்க. போட்டு தான் நிப்பாட்டிருக்காங்க. பயமா இருக்கு. சரி இருக்கு இங்க போறாங்க பாருங்க. இதுதான் பாத்தீங்கன்னா சூசைட் பாயிண்ட். ஜீப் பண்ணும் அதுலயே மொத்தமா ஒரு 5 இடம் மாதிரி கவர் பண்ணிருக்காங்க. அடுத்தது சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். எல்லாம் மிஸ்டா இருக்கு தெரியல. ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் அப்படின்னு போட்டிருக்கு, ஆனா இங்க வேற ஒரு ஐட்டம் கிடைக்கும். கல்லு பார்ப்போம். ஆகாஷ் ப்ரோ ட்ரெயின் அடிச்சு நல்லா கல்லு எடுக்கணும்.